எபிசோட் 107 புதரின் மர்மம். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் மழைக்காலத்தின்போது அரண்மனையின் மாளிகையில் அமர்ந்து வெளியில் காணப்படும் பசுமை காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரது அமைச்சர்கள் சான்றோர்கள் அனைவரும் கூடிவந்தனர். அதே சமயம் நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமனும் அங்கு வந்தார். மகாராஜா, இன்று மிகவும் அழகான காலநிலை. பசுமையான மரங்கள், நறுமணமிக்க மண் வாசனை, இது நமக்கு புத்துணர்ச்சி தரும் என்று கூறினார் தெனாலி. ஆமாம், ஆனால் இந்த காட்டின் மர்மம் என்ன? அது எப்போதுமே புதிராகவே இருக்கிறது என்றார் ராஜா. அது ஒரு உண்மையான கேள்வி. இந்த காட்டினுள் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் முழுவதுமாக புரிந்துகொள்ள முடியாது என்று தெனாலி சிறு சிரிப்புடன் கூறினார். நீ அந்த காட்டின் மர்மம் பற்றி ஒரு கதை சொல்க. அதில் எங்களுக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் என்றார் ராஜா ஆர்வமாக. காதல் புதரின் மர்மம். ஒரு முறை ஒரு சிறிய கிராமம் அருகில் ஒரு பெரும் காடு இருந்தது. அந்த காட்டில் எந்த நேரத்திலும் அசம்பாவிதங்கள் நடக்கலாம் என்பதால் மக்கள் அங்கு செல்ல அச்சப்பட்டனர். ஆனால் ஒரு நாள் ராஜாவின் மகள் இளவரசி சந்திரிகா அந்த காட்டில் சென்றாள். அவள் அங்கு சென்றபோது ஆழமான ஒரு புதருக்குள் இருந்து இனிய வீணை இசை கேட்டாள். இசையை கேட்டவுடன் அவள் அங்கு ஓடினாள். அங்கு ஒரு இளைஞன் நந்தன் அழகான வீணை வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் காட்டு மக்கள் சேர்ந்த குலத்தில் பிறந்தவன். அவன் இசை கேட்டு மயங்கிய சந்திரிகா அவனை பார்க்கும்போது அவள் மனதில் புதிதாக ஒரு உணர்வு பிறந்தது. இந்த நிகழ்வை அவளது தந்தை அறிந்து கோபமடைந்தார். ஒரு காட்டு மனிதனுடன் இளவரசி உறவாடக் கூடாது என்று அரசன் கூறினார். ஆனால் சந்திரிகா தனது அன்பை மறுக்க முடியவில்லை. அதனால் ராஜா ஒரு முடிவெடுத்தார். நந்தன், நீ ராஜகுமாரியை திருமணம் செய்ய விரும்பினால் 3 சோதனைகளை கடக்க வேண்டும் என்று கூறினார். முதல் சோதனை, அவன் ஒரு மிருகத்திடமிருந்து தப்பிக்க வேண்டும். இரண்டாம் சோதனை, அவன் காட்டில் மறைந்துள்ள மந்திரவாதியின் கைக்குள் இருந்து ஒரு அற்புதமான மணியை எடுத்து வர வேண்டும். மூன்றாவது சோதனை, அவன் அன்பின் உண்மையை நிரூபிக்க வேண்டும். நந்தன் தன்னுடைய புத்திக்கூர்மையால் முதல் சோதனையில் வெற்றி பெற்றான். இரண்டாம் சோதனையில் அவன் மர்மவாதியின் அரண்மனைக்கு சென்று சாமர்த்தியத்தால் அந்த மணியை பெற்றான். ஆனால் மூன்றாவது சோதனை மிகவும் கடினமானது. அரசன் நந்தனை அழைத்து, நீ இளவரசியை உண்மையாக நேசிக்கிறாய் எனில் அவளை மறந்து விடு என்று கூறினார். நந்தன் உடனே சிரித்துவிட்டான். அரசே, நான் சந்திரிகாவை எப்போதும் மறக்க முடியாது. ஆனால் அவளுக்கு நல்லது என நீங்கள் நினைப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். அரசன் இதைக் கேட்டதும் ஆச்சரியப்பட்டு, உண்மையான அன்பு பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் கடந்த ஒன்று என்று கூறி நந்தனுக்கும் சந்திரிகாவுக்கும் திருமணம் நடத்தி வைத்தார். கதையின் முடிவு. தெனாலி கதையை முடித்தவுடன் அரசன் சில நொடி யோசித்தார். காட்டில் வாழும் மனிதர்களும் உண்மையான அன்பு, பக்தி, துணிவு கொண்டவர்கள் என்பதை இந்த கதையில் நீ காட்டிவிட்டாய் என்றார். ஆமாம் மகாராஜா, இயற்கையின் ஒவ்வொரு மூலையிலும் புதிர்கள் இருக்கின்றன. ஆனால் அன்பு, தன்னம்பிக்கை, நீதி, இவை எங்கு வேண்டுமானாலும் மலரலாம் என்று கூறி தெனாலி ஒரு சிறிய வணக்கத்துடன் நின்றார். அரண்மனையில் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் சிரித்து, நீ எப்போதும் போல இன்று மீண்டும் என்னை ஆழமாக யோசிக்க வைத்தாய் தெனாலி என்றார்.